பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு 2019ஆம் ஆண்டு சிறையிலேயே உயிரை மாய்த்துக் கொண்ட அமெரிக்க தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான வழக்குக் கோப்புகளை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டு வருகிறது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது வெளியாகியுள்ள லட்சக்கணக்கான பக்கங்களைக் கொண்ட ஆவணங்கள், ஆயிரக்கணக்கான காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை பகிர்ந்துள்ளன. வெளியாகியுள்ள புதிய கோப்புகளில் அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் கலைத்துறையைச் சேர்ந்த பலரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், பிரித்தானிய முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ ஆகியோரின் பெயர்கள் இதில் உள்ளன. உலகின் முன்னணி கோடீஸ்வரர்களான ஈலான் மஸ்க் மற்றும் பில் கேட்ஸ் ஆகியோரது பெயர்களும் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அத்துடன் பிரபல எழுத்தாளரும் நியூயார்க் முதல்வர் மம்தானியின் தாயாருமான மீரா நாயர் பெயரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் குறித்து இந்த ஆவணங்களில் ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அவர் ரஷ்ய பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும், அதன் விளைவாக பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டாரென்றும் புதிய கோப்புகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள எப்ஸ்டீன் கோப்புகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2017ஆம் ஆண்டு அவர் மேற்கொண்ட இஸ்ரேல் பயணம் தொடர்பான மின்னஞ்சல் தொடர்புகளில் இந்த பெயர் அடிபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது முற்றிலும் அடிப்படையற்ற கற்பனை என்று இந்திய வெளியுறவமைச்சு ஏற்கனவே மறுப்பு தெரிவித்துள்ளது. எப்ஸ்டீன் சிறுமிகளை கடத்திச் சென்று பணக்காரர்களுக்கு பாலியல் விருந்தளித்ததாக கூறப்படும் இந்த வழக்கில் இன்னும் பல ரகசியங்கள் இந்த ஆவணங்கள் மூலம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.